ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ் பாட்டிலே வச்சுங்க, டக்குன்னு போட்டு கொஞ்சம் சேவ் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் நீயா பார்த்து எங்கன்னா உங்களை பில்தர் ஒரு 2-3 hours காப்பாற்றுறது. ஒரு 3 டேப்லெட்ஸ் தான், ரொம்ப கம்மி வேலை தான். அதை விட்டுட்டு நீ சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அதுக்கு போறதுக்கு பதில் நேரம் கண்டு போய் உட்காந்து ஈஸியா இருக்கும். யாரும் செலவு இல்லை, பொட்டி செலவு இல்லை, வண்டி செலவு இல்லை. அங்க உட்காந்துனா கிளீனா போயிடலாம். இதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அவன் சொல்லி நீ ஏன் போகணும், நீயே போக வேண்டியதான். அது மாதிரி டாக்டர்ஸ் தான் நீங்க சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு 15 வருஷம் 20 வருஷம் நான் எல்லாம் மாற்றுவேன். ஏனென்னு மாதிரி சொல்லுபடி என்ன மாட்ட கோவிந்தோட தான் கேட்கணும், என்ன மாட்டாங்க இல்லப்பா, புரியல. பீஃப் இல்லையா, நீயே அடுத்த வேண்டியது தானே அவங்க போய் கேட்க இல்லையா. இவங்களை 4 முறை காப்பாற்றி விட்டுக்கிறேன் நான். பீஃப் மார்க்கெட்காரங்களெல்லாம் எல்லா முஸ்லிம்ஸும் யாரும் 400 பேர் 500 பேர். நாளைக்கு தீபாவளி சார், இன்னைக்கு அரக்க விடல, கிறிஸ்துமஸ் வந்துச்சு சார் அரக்க விடல, அத்தனை முறை எல்லாம் செய்யும் போதோ நான் வேணும். இவனுக்கு எலெக்ஷன் வரும்போதோ ராம் காங்கிரஸ் தான் கைக்கு தான் எல்லாம் ஆப்பு கைக்கு தானே மூலிகை தான் வர்றதுக்கு. இது லாங்குவேஜ் சொன்னா எப்படியெல்லாம் பேசி போறேன். ஆக்ஷன்ல பேச நீ என்ன பண்ணுங்க வெற்றதே அன்னைக்கு அன்னைக்கு சொன்னீங்கல்ல கைக்கு தான் உன் கை அமரா பார்ட்டி தான் அடிச்சது உங்களுக்கு ஆப்பு. நானும் அடிச்சேன். நான் உங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுத்துருப்பேன், தோத்து கூட உங்களுக்கு நான் தொந்தரவு இல்லாதா. ஆனா நீங்க எஸ்ஆர் வந்தோம்னா மார்க்கெட் விட்டுடுவோம். எஸ்ஆர் வரவே இல்லடா, மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுங்கிறாங்க. பாத்தியா, பீஃப் இல்லாத போனா போகுது, சிக்கன் சாப்பிட்டேன் கோல்டு ஆகுறது இல்லை. வேற என்ன பண்ணலாம், பனிக்கறி சாப்பிட்றேன், அது ரொம்ப கோல்ட் அஃபெக்ட் ஆயிடும்ல. என்னதான் சாப்பிடலாம். ஏதோ 2-3 நாள் போலீஸ்காரெல்லாம் எம்எல்ஏ பிரஷர்ல கமிஷனர் பிரஷர், நல்ல கமிஷனர் இப்ப வந்துக்கிறவன் ரொம்ப நல்லவன். எத்தனை லட்சம் கொடுத்துட்டு வந்தான்னு தெரியாது. அவன் சம்பாதிக்க முயற்சி பண்ணலாம். ஆனா நான் அவன் ஈஸியா விட மாட்டேன். நீ ஏன் ஓடுற வரைக்கும் விடுறதே இல்லடி. நானு 2-3 நாளே கண்டுபிடிச்சேன் அவனை. யாரு போடுவோம் ஆட்டம். உன்ன மாதிரி 9 கமிஷனர் ஒன்ன கூட பெஞ்சுதான் உட்காந்துக்கிறான். ஒருத்தர் பிரசாத் கிட்ட என்ன கேட்டான் பிரசாத், கமிஷன் முனிசிபல் கமிஷன் ஒருத்தன் உங்ககிட்ட என்ன கேட்டான், ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ, ಸಾಹೇಬ್ರು ಮಾಡಿದ್ರು, ಪಿಚ್ಚರು ತಗೊಂಡಿಲ್ಲ, ಸರ್ವಿಸ್ ತಗೊಂಡಿಲ್ಲ, ಓನ್ ಅಲ್ಲ 9 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ராஜேந்திர கை வச்ச நான் ஓட்டம் அப்படி விடுவேன். நான் என்னென்ன என் மக்கள் தான் ஓட்ட விட முடியும், வேற யாரும் ஓட்ட விட முடியாது. என் மக்கள் தான் எனக்கு தோக்கடிக்க முடியும், வேற யாரும் கிட்டக்குள்ள இருக்க முடியாது. இந்த மாதிரி காசு வாங்கினா அயோக்கியங்களை போட்டு இப்போ எம்எல்ஏ ஒரு மீடியால சொல்லிச்சு பாத்தீங்களா, பட்டாசு பசங்க ஏதோ பேசிட்டோம் போல இருக்குது. இது வாயடா மீடியால மட்டும் ஆவண மாதிரி பேசுறேன். நான் யூரோப்ல உட்காந்துக்கிறேன். இல்ல என்ன சொன்னாங்க அந்த அம்மா, என்ன சொன்னாங்க, என்ன பார்மிங் பண்ணாங்க. நான் சொன்னது இல்ல, ஆடு டான்ஸ் பார்க்கணும். நீங்க சும்மா சொன்னா ஒரு ஸ்டேஜ் ஆடு பார்க்கணும், கை கட்டணும், இது அடிக்கணும். எப்ப ஆடு சொல்ல மாட்டேன். நாங்க வாசிக்க ஆரம்பிச்சா நீ ஆட முடியாது, கஷ்டம். நான் இவ்வளவு நாளா வாசிக்கல, இப்பதான் வாசிக்கலாம் நினைக்கிறேன். இது சும்மா கிட்டாரு, அப்புறம் அடிக்கிற ட்ரம்ஸ். இந்த அம்மா எங்க அப்பா மந்திரியா இருந்தாரு, சந்தோஷம். உங்க அப்பா யாரும் திட்டவே மாட்டாரு, யாரும் எதிர்த்து பேசுற உண்மைதான். உண்மை இருக்கிற
பேர் தைரியமா பேசுவான். ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுட்டு பேச மாட்டான், பயப்படுவான். எங்கேயாவது நரேந்திர மோடி திட்டிட்டு போறாங்கப்பா, காங்கிரஸ் லீடர் ஆச்சு திரிபுரா, ஈடியில ரைடு விட்டுருவாண்டி. ஆனா நான் அப்படி கிடையாது. நரேந்திர மோடி பத்தி நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அவர் படிக்காது, இஸ் நாட் எஜுகேட்டட். அவர் மேல நீங்க உங்களுக்கு குவாலிபிகேஷன் போட்டாக்கா, அவர் கூட இருக்கிற மந்திரி ஒரு அம்மா எழுதிக்கிறாங்க, நான் பிஏ. பிஏல நீ என்னன்னு கேட்டா பிஏல பிஏவா, பிஏல ஹிஸ்டரியா எக்கனாமிக்ஸ் அப்ப என்ன யோகித்து? இதெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம ஏன் சொல்லலாம்? அதான் படிக்கலன்னு தெரிஞ்சிச்சு, பதவி ஒண்ணு கட்சிச்சு வேலை பண்ணிட்டேன். அப்ப இந்த பட்டாசு பேச நம்ம ஊருக்கார நம்ம மண்ணில பொருந்தவன், அவன் நல்லவனா கேட்டவனா ஆராய்ச்சி பண்ணவனா, அப்புறம் அவனை வான் பண்றதுக்கு நீ யார்? ஓரியும் நான் நினைச்சானா? ஆனா நாங்க நினைச்சா நீ அட்ரஸ்ல போயிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோ. நாங்க நினைச்சா அட்ரஸ்ல போயிடுவேன். அதிகாரம் இருக்குது, நான் எம்எல்ஏ இருக்கிறேன், போலீஸ் எல்லாம் என் பாக்கெட் இருக்கிறாங்கனாக்கா ஐபிஎஸ் பர்சனல் ஆபீசர் முட்டாங்களா? சிந்திக்க மாட்டாங்க. ஒரு ஆபீசருக்கு தெரியாது எது தப்பு எது நியாயம். இந்த ஆட்டெல்லாம் இந்த ஊர்ல வாணிங் பண்ற வேலையெல்லாம் எதுக்கிட்ட வச்சு கூடாது சின்ன பாப்பா. நான் சொல்லல, ஒரு கவிதை எழுதிக்கிறான், சின்ன பாப்பா என் செல்ல பாப்பா, சின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரட்டுமா, சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பல்லும் மேலுமா, கண்ணா முடிச்ச ஆட்ட உனக்கு சொல்லி தரட்டுமா, கலகல சிரிச்சுக்கிட்டு இவனை பாரம்மா சின்னப்பா ஏன் வாழ்ந்தோம். கோபம் தீர்ந்த அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சம் கொஞ்சம் பேசினாதான் சாப்பிடுவாங்க. நீ இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சம் பேசாதான் உனக்கு சோறு, இல்லை நான் அட்ரஸ்ல போயிடுவேன். என் மக்கள் போட்ட பிச்சை, என் தகவல் மக்கள் வாழ் முடியலதான் மக்கள் வேடிக்கை பார்த்து இருக்க முடியாது. நீ ரொம்ப யோகமானவங்க நினைக்கிறியா? எத்தனை ஹாஸ்பிட்டல்ல ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சா, ஹாஸ்பிட்டல் பத்தி போட்டியா? போட்டியா? நல்லா ரெடியா இருக்கா? போன விட்டாண்டா அது ಎಲ್ಲರೂ ಬಾಲ ಸಾವು ಆಗ್ತಾ ಇದೆ, ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ. ಅದನ್ನ ದಯವಿಟ್ಟು ಒಂದೇ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಡೆವಲಪ್ ಮಾಡಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಜೈದ ಅಂತ ಒಂದು ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಆಗ್ಬಿಡಿ. ಅವ್ರು ಕಷ್ಟ ಮಾಡಿ ದುಡ್ಡಿಗೆ ಏನು ಇದಿಲ್ಲ, ಕಾಪಾಡ್ಕೊಂತಾರೆ. ನಮ್ಮೂರಿಗೆ ನಮ್ಗೆ ಯಾವ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಪ್ರೈವೇಟ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು. ಎಲ್ಲಿನ ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ನಾವು ತಗೊಂಡೋಗಿ ನಮ್ಮ ಜೀವನ ನಾವು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ತೀವಿ ಅಲ್ವಾ? ಆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಫೆಸಿಲಿಟಿ ಬೇಕು, ಅಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ಗಳಿಲ್ಲ, ಫೆಸಿಲಿಟಿಗಳಿಲ್ಲ, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಲ್ಲ. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ದುಡ್ಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಆಯ್ತಾ, ಮೈನ್ ಹಾಕಿ ನಮ್ ಪ್ರಾಣ ಉಳಿಸಿದ್ರೆ இந்த பாடி சப்போர்ட். ஏடா டேய், நீ தான் திட்டத்துக்கு வந்துட்ட இல்ல, திட்டு தமாசா. இவனுக்கெல்லாம் 4 வாரம் இருந்தா போதும். ಶ್ರೀರಾಮಕೃಷ್ಣ ಅವರ ಹೆಸರು. ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನಾವು ಹೋದ್ರೆ ಡಾಕ್ಟ್ರು ಹಾಕ್ಲೋರು ಅಲ್ಲಿ ಒಂದು 20 ನಿಮಿಷ ಡಾಕ್ಟರ್ ಬಂದಿಲ್ಲ. ಮತ್ತು ಒಂದು அனுகூலம் பண்ணியிருக்கீங்க. என்னதான் அனுகூலம் பண்ணியிருக்கீங்க? இந்த மாசி நல்ல வாழ்ந்த ஜீவன் மனுஷன் 45 இயர்ஸ் ஆகிட்டான், அவன் ஃபேமிலிக்கு என்ன ஆகும்? இந்த மாசி டாக்டர் ஏற்கனவே நம்ம ஆண்டர்ஸ்டன் பேட்டி பேர் தெரியல, அவர் கூட பேட்டி கொடுத்திருக்கிறார். புரியுதா? இதெல்லாம் பேச்சு கொடுத்தீங்களா? அப்புறம் மேடம் என்னடி மேடம் 2000 ரூபாய் நான் கொடுத்தேன் என் பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணி கையை பிடிச்சுக்கணும். ஏன் அவன் ஒன்றும் இங்கே இருக்கிறான்? 15 வருஷம் 20 வருஷங்கிறான் இங்கே இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்எல்ஏ ஞானசாகரன் அர்த்தமா? லஞ்சம் வாங்கினதுன்னு அர்த்தம். அவன் லஞ்சம் கொடுத்து வந்துக்கிறான், 20 லட்சம் ரூபாய் கொடுத்து டிஎஸ் அவன் வந்துக்கிறான். சொல்லுவேன் கேட்டா நான் ಕೋಟೀಶ್ವರಂ ಮಗ, ನನಗೆ ದುಡ್ಡು ಬೇಡ, ಎದು ಕೇಟಾಲೇ ಬೇರೆ, ನಾನು ಇದು ಮಾಡ್ತೀವೇನೋ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನನ್ನ ಸ್ವಂತ ದುಡ್ಡಿನಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ. ಒಪ್ಪ ನಾವು ಕೋಟೀಶ್ವರನಲ್ಲ, ನಾವಾಗ ಒಪ್ಪ 50 ரூபாய் பேகத்துக்கு ஜூனியர் அட்வொகேட் ஆகலாம். எங்களுக்கு சம்பாதிக்கிறதுன்னு இல்லை, மக்கள் மேல மதிப்பு வச்சுக்கிட்டு தான் நான் சம்பாதிக்கல. நான் சம்பாதிக்க நினைச்சா என்னோட கோட்டீஸ்வரர் எவ்வளவு இருந்திருக்க மாட்டோம். அந்த ஊர்ல எனக்கு இல்லாத இன்ஃபுளுன்ஸா சீஃப் மினிஸ்டர் தோல்ல கை போட்டு நடக்கிறவங்க ராஜேந்திரன், சீஃப் மினிஸ்டர் மேல தோல்ல கை போட்டு நடக்கிறவங்க ஹாரிகார்ல எனக்கு பணம் பண்ண தெரியாதா? பண்ணி என்ன பண்ணுவோம்?
எவ்வளவு வாங்கி கொடுக்க போறேன்? என் சொந்த பந்தம் என் பாசம் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு இருக்கிற சொந்த உங்களுக்கு தவிர உண்மையான இல்லை. என் வாழ்க்கையோட நான் பண்ணிக்கிறேன். நீ வெளியே வா. எஸ்ராஜன் ஓட்டு போன நினைச்சு வராத. நீ வா, நான் உன் பக்கத்தில் நிக்கிறேன். இவனை தேக்கி வச்சு காட்டுறேன். அந்த மாதிரி மைனிங் செய்யறது அத்தனை பேரும் நீ மனசாட்சி உள்ளவனாக்கா இந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நின்று வெளியே வா, உன் பக்கத்தில். ஆர்டிஓ ஆபீஸ் உட்கார இடம் இல்லை. அங்க இருக்கிற பாவம் இந்த ஏஜென்ட்டுகளுக்கு சீட் இல்லை. அதுல விலை எவ்வளவு தெரியுமா? 10 கோடி. அது ஒட்டு மொத்தமா கட்டினாலும் 2 கோடியா இருக்காது. அங்கே தான் பேட்டி கொடுக்கலாம்னு இருந்தேன் நான். 2 கோடி கூட இருக்காது. ஊர்ல இருக்கிறதெல்லாம் சைன் வாங்குறாங்க இல்ல, மக்களுக்கு சைன் போடு. ஒரு 1000 பேர் சைன் போட்டு கூட லோகாயுக்த நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். யார் அவன் கான்ட்ராக்டர்? யாருடைய கான்ட்ராக்டர்? அந்த கமிஷன் வாங்கிட்டு இருக்கிற யார்? கோவிந்தகார விட கேட்கலாம். அவர் தான் எம்எல்ஏ ஊருக்கு. அவர் சொல்றவர் தான் கான்ட்ராக்டர். அவர் போடுறவர் தான் கான்ட்ராக்டர். யாருக்கு சொல்றாரோ அவருக்கு தான் டிடி போடுற. கேட்க ஆள் இல்லை. யாரா நீ? பஞ்சாயத்து மெம்பரா இல்ல இந்த ஊர் கவுன்சிலரா? யாரு நீ? நீ எங்களை டாமினேட் பண்ற. இங்க எல்லாம் பாரு, யாரெல்லாம் வேஸ்ட் கட்டி நின்றுக்கிறாங்க. இதெல்லாம் பேண்ட் சட்டு ஜெர்கின் போட்டு தான் நின்றுக்கிறோம். இவன் தான் இங்கிலாந்துக்கார. நீ வேஸ்ட் கட்டினதுல வந்து எங்களை டாமினேட் பண்ணாங்க ஆகுமா? பாரு, ஸ்டேட் பிரசிடென்ட் ஸ்டைல் எப்படி இருக்கு. என் ஊருக்கார ஸ்டைல் பாரு எப்படி இருக்குது. என்ன உன்சாமி உண்மையா இல்லையா? இதுல கொஞ்சம் பேரு சார் மற்றவங்களை பத்தி ஏன் பேசணும்? அப்படி என்ன தாண்டா பேசுறது? என்னதான் பேசலாம் சொல்லி பார்க்கலாம். ஒரு மகாராஜால ஆர்டிஓ ஆபீஸ் கூட அயோத்தியா எவ்வளவு இருக்குது சொல்லிட்டுதான். ஹாஸ்பிட்டல் யோகித்து எவ்வளவு இருக்குது? லஞ்சம் வாங்கிடுவான் ஒரு டிஎஸ். இதுல நம்ம ஆள் என்ன புரியுமா சொல்றது தெரியுமா? காசு வாங்கினா கூட நல்லா ஆபரேஷன் பண்றாங்க. டேய், அவனுக்கு சம்பளம் கொடுக்கலாம். லஞ்சம் வாங்கினா கூட ஆபரேஷன் நல்லா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானடா நம்ம ஆளுவது. உங்களை வச்சு எங்க போய் மாறிடுதுன்னு தெரியாது. அவன் லஞ்சம் வாங்குறான் சார், அவனை அரெஸ்ட் பண்ணோம், அவன் கையில பிடிச்சு கொடுக்குறான் அப்படின்னா, இல்ல சார் காசு வாங்கினா கூட ஆபரேஷன் நல்லா பண்ணிடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? இதெல்லாம் ஒழிக்கணும் சார். லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஆனா எம்எல்ஏ லஞ்சம் வாங்காத மக்களுக்கு ஒழிக்கணும். அவன் தான் அரசியல்வாதி. யார் மக்கள் மேல அன்பு காட்டுறானோ, யார் மக்கள் பணத்தை கொள்ளடிக்க இருக்கிறாங்களோ, யார் மக்களுக்காக சேவை செய்ய, அவன் தான் தலைவன், அவன் தான் லீடரு. நான் கொள்ளடிச்சுக்குவேன். எலெக்ஷன் வந்து நான் 500 ரூபாய் கொடுத்தா நீங்க ஓட்டு போடுவா, நான் ஏன்டா வரணும்? சாவு போடணும்னா நீ என்ன திட்டுற. அப்படியே தெரியாத வராத போறவனே நான் காரியத்தில் போட மாட்டேங்கிறேன். சரி, சாவு போனா தான் காரியத்தில் போடுறேன்ற. என்னடா இது? கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. வரலன்னா அந்த சாவுக்கு வரல சார், நான் எப்படி இப்போ காரியத்துக்கு போறதுன்ற. நான் உனக்காக நான் உட்காந்தே உங்க தினம் இவர் சேர்த்துருவா, இவர் காரியத்துக்கு போகணும், இவர் எழுதி வச்சுருந்தேன் டைரியில. சிந்திக்கணும் சார். உனக்காக இவ்வளவு வருஷம் நான் வாழ்ந்தேன். உனக்காக தான் நான் நின்று பேசுகிறேன், எனக்காக இல்லை. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நீங்க ஊக்குவிக்கிறதுனால தான் அவங்க நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க. இதுல கொள்ள ஆர்டிஓ ஆபீஸ்ல ரோடுகள் எல்லாம் சென்னாகிட்டே, எந்த ஒரு ரோடுலாம் சென்னாகிட்டான்னு சொல்லி பார்க்கணும். நான் 2004 போட்ட ரோடு தான் நான் மைனிங் இல்லை. இன்னும் கூட நான் கட்டின பிரிட்ஜ் தான் இன்னும் கூட வெஸ்லிங் பிளாக் பிரிட்ஜில இருந்து, ஓரல் லைன் பிரிட்ஜில இருந்து, பைலட்ஸ்ல இருந்து நான் போட்டு தான் மைனிங் சைட்ல இந்திய தோக்கடிச்சிட பொண்ணுக்கு யார் தான் வேணும்? நேரா போய் சொர்க்கத்துல ஏசு இட்டுனோம், நீ வா வந்து நெல்லியா ஊர்ல அப்படின்னா அங்கே ஒரு சந்தேகம். ஏசு நாங்க சிஎஸ்ஐ சார், ஏசு போனோம். அதான் போனா நாங்க பெந்தகோஸ் சார், ஏசு போடுறது காண்றதுக்கே போட மாட்டோம். அப்படியே போட்டோம். கால் பண்ணி அது மாதிரி சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கணும் மக்கள். தவுக்கலியை பார்த்துருக்கீங்களா? பண்ண பார்த்துருப்பீங்க தெரியும். சயின்டிபிக்கா சொல்றேன். சுத்தணியில தவுக்கலை போட்டா கற்பனை பிடிச்சிடும். சுத்தணி தாங்க முடியல, நம்ம செத்துருவோம், டக்குனு பிடிச்சிடும்.
அதே மிதமான வாட்டர்ல போட்டா நீந்தி இருக்கும், கீழே அடுப்பு வச்சு சூடு ஆவ 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 மகன் சேர்த்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க வேண்டாம். மெதுவான சூட்ல போட்டீங்கன்னா அது நீந்தி இருக்கும். சூடு கீழே ஏற 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 அந்த சூட்ல இதெல்லாம் எகிர முடியாது, செத்து போயிடும். ஆனா சுத்தணியில் இப்படி போட்டு டப்பு நீர் குச்சிடும். அந்த மாதிரி சுத்தணியில் போட்டுருக்கா சில அரசியல்வாதிகளாக்கா நீங்க எங்க போடுறீங்க, போட மாட்டேங்கிறீங்க இல்ல, கரெக்டா போடுற அவங்க டக்க நீர் குச்சிடுறாங்க, அரசியல்வாதி ஆயிடுறாங்க. மெதுவா சுத்தணியில போடு, அப்புறம் சூடு ஏற்ற ஏற்ற தானா செத்துடுவாங்க. இது வாழ்க்கை. சார் நான் லைட்டுல எல்லாம் ஆக்கிட்டு ரோட்ல இருக்காங்க நம்ம, ஒரு லைட்டுக்கு ஒரு யூனிட் வைக்கணும், அது 7,000 to 8,000 ரூபாய் ஆகும். சில ஜென்ரேட்டருங்கெல்லாம் வச்சோம்னாக்கா 80,000 வரும். ஒரு லைட்டு கூட தெரியாது. ஆனால் அது கெட்டுச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு கமிஷன் வந்தா போதும். ஜனாக்கோசரம் லைட் ஆக்கிருக்கு, பல கோடி 10 கோடி ரூபாய் லைட். நான் அவ்வளவு பெரிய சிட்டியா கேட்க, இது லூட்டி, அது உங்களுக்கு தெரியாது. அதுல அந்த அம்மா வந்து எலெக்ஷன் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டாக்கா, மேடம் காசு கொடுத்துட்டாங்க, சரி ஏதோ ஒண்ணு. வாலிப கரெக்டாக்குறான், தாய்க்கு கரெக்டா இருக்கணும். தாய்மார்கள் உண்மையிலே நல்லதுதான். அந்த ஜெனரேஷன் மாறுது, ஜெனரேஷன் மாறுது. ஒரு தாய்க்கு எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போகலாம், பூஜை பண்ணுவாங்களாம். அந்த பூஜாரி கிட்ட நான் நரகத்துக்கு போனோம் நரகத்துக்கு போனோம் நரகத்துக்கு போகணும்னு வேண்டி போனோம். யாராவது நரகத்துக்கு போகணும்னு வேண்டுவாங்களா? பட் அது நம்ம வேண்டுவாங்களாம், நான் நரகத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகணும். ஒரு முறை பொறுப்பு முடியாத அந்த பூஜாரி கேட்டானா, ஏமா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்குவாங்க, நீ மட்டும் ஏன் நரகத்துக்கு போகணும்னு கேட்கறாங்க. தவந்து ஒரு புள்ளிய பெற்ற எங்க வீட்டுக்காரர் எழுந்துட்டேன், அவன் மகா பொறுக்கி சாமி, இவனு மாதிரி ஐயோ யாருமே இருக்க மாட்டான், இவன் செத்தா கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவான் எனக்கு நல்லா தெரியும். நரகத்தில் இருக்கிறவங்க கூட இவனுக்கு உதவி செய்ய மாட்டான், அவனுக்கு பாவியுவேன். அதனால நான் செத்துட்டு இவன் நரகத்துக்கு தான் வருவான் இல்லையா, அங்கே யாருமே உதவி செய்யணும், நான் உதவி செய்யலான்றது தான் நான் நரகத்துக்கு கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி உள்ளம் படிச்சது தான் தாய். அப்படியேப்பட்ட தாய் தான் என் தங்காவில் பக்தன். தாய்மார்கள் அப்படித்தான் இருந்தாங்க, கொள்கையோடு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க போச்சு அந்த பொண்ணு? அவன் கெட்டவன் தெரிஞ்ச அவன் தாய், என் புள்ள நரகத்துக்கு தான் வருவான், நரகத்தில் இருக்கிறவங்க கூட உதவி செய்ய மாட்டாங்க, அதனால தான் நான் நாங்க போறேன், என் புள்ளிக்கு உதவி செய்யணும். அதான அம்மா. தங்கவேல் அம்மா மார்கள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க, அதனால தான் நாங்கெல்லாம் இப்படி வளர்ந்தோம். எவ்வளவு பேர் தங்கவேல் மக்கள் எவ்வளவு நல்லவங்கிறாங்கனாக்கா, அந்த தாய் அன்னைக்கு கொஞ்சம் சம்பளம் தான், அதுல ஊட்டி வளர்த்து உருவாக்கி ஜீவன் தான் நாங்க. பிள்ளைங்க கரெக்டாக தாய்மார்கள் தான் தடுமாறுறாங்க. தடுமாறக்கூடாது தாயே, இது நம்ம மண்ணு. நீ தடுமாறினா குடும்பமே தடுமாறிடும், குடும்பமே தடுமாறிடும். லைட்ல ஊழல், பார்க்கு யார் யார் போய் விளையாண்டுக்கிறாங்க பார்க்கல சொல்லு சொல்லு. வெறும் செடி 10 கோடி வந்துருக்கான், 2 கோடியில அங்க பார்க் போடுறேன், இங்க கமிஷன் வாங்கிக்கிறது, அது எட்டுனா கெட்டு போடுறது. இதை யார் பராமரிக்கிறது? வீட்டை சுத்தி பராமரிக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு ஏரியால பார்க் போட்டோம்னு நீ பராமரிச்சுக்க, காசு யாருக்கு போய் சேருது? எம்எல்ஏக்கு. கமிஷன் யாருக்கு போய் சேருது? எம்எல்ஏக்கு. அதிகாரிகள் ஊட்டி அவங்க போடுற பிச்சை ஒரு 500 ரூபாய், அதுக்கு நீ போடுற ஓட்டு உன் வாழ்க்கையே. அதனாலதான் இந்த ஊர் முடியாது. தொழிலாளிகள் கேளு, 25 வருஷமா போராட்டம் பண்ணுகிறோம் சார், எங்களுக்கு காசு இல்லை, இன்னும் கூட கொடுக்கல, கோர்ட் ஆர்டர் அதை கூட மதிக்கல. நீ தேர்ந்தெடுத்த தலைவர் சரியில்லையே, நீ தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி சரியில்லையே. இதை என்ன கேட்கணும்? வெறும் எம்எல்ஏ தான் போதுன்னா, சீஃப் மினிஸ்டர் கொஸ்டின் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க, லேபர் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க, மைனிங் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி செய்யணும். அப்படி வாங்கி செய்யத்தான் லல்லு பிரசாத் விட்டுனான்னு இந்த ட்ரெயின் சர்வீஸ் எல்லாம். The MLA is more powerful in the assembly. மெஜாரிட்டிக்கிறவங்க மந்திரி ஆகலாம், ரொம்ப மெஜாரிட்டிக்கிறவங்க சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான். படிச்சு கலெக்டர் ஆகலாம். எந்த ஸ்கூல்ல? நீ படிச்ச ஸ்கூல்ல
அதே ஸ்கூல்ல நீ ஒரு கிராஜுவேட் ஆகுற, அவன் படிச்சா அவன் கலெக்டர் ஆகணும், நீ படிச்சது இருக்காவ, நீ படிக்காதே போயிட்டு என்ன ஆகுவ, படிக்க தின்னு போற. அந்த மாதிரி நூறாகிறாதீங்க. மறுபடியும் நாளுக்கு நாளா கீழே போயினே இருக்கு, நாளுக்கு நாளா ஊர் கீழே போயினே இருக்கு. முன்னேற்றம் இல்ல, முன்னேற்றம் இல்லாத ஊரெல்லாம் மேல வந்துனே இருக்கு. இது யார் தவறு? நீங்க சிந்திச்சு பாருங்க. Whose mistake it is? People's mistake. மக்கள் பண்ற தவறுகள். யாரும் கேட்க ஆள் இல்லை. பக்தவச்சல் இருந்தாரு, நான் ஒரு மீட்டிங் போட்டாக்கா அவர் பின்னாடியே ஒரு மீட்டிங் போடுவார். பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம். நீங்க ஜாலியா மஜா வாங்கிக்கின்னு நம்ம நல்லா அடிச்சா ஆப்பு வேற என்ன இருப்போம். ட்ரெயின்ல அவங்க போட்டிருக்கேன், என்ன வேண்டி போடுறாரு, எங்காலும் நாளைக்கு கொடுக்குறா பாரு ஆப்பு. இவனே சொல்லிடுவோம், நான் கொடுக்கறதுக்கு ஐடியாவே இருக்காது, இவனே சொல்லி ஆப்பு கொடுக்கணும். இது தவிர வேற நம்மளுக்கு பீச் ஆகி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஒன்றும் கிடையாது. அவரும் இல்லாத போயிட்டார், பேசுறதுக்கு ஆள் இல்லை, பப்ளிக் மீட்டிங் போடுறதுக்கு யோகித்து இல்லை. எம்எல்ஏக்கு தாக்க தம் இருந்தா, நீ இவ்வளவு ஆனஸ்டா இருந்தா, நீ உண்மையில ஜெயிச்சிருந்தா, காசு கொடுக்காத ஜெயிச்சிருந்தா, மக்கள் ஒன்று ஓட்டு போடுறா, பப்ளிக்ல வந்து பேசி பார்க்கலாம். தைரியம் இருந்தா போய் பப்ளிக்ல கூட்டத்தை பார்க்கலாம். 1000 பேர் ஒன்னு இல்லைங்க. முந்தானைத்து அந்த முனிசிபாலிட்டி நடந்தது, தாலுகா ஆபீஸ்லயா முனிசிபாலிட்டியில குறை கேட்க திட்டோம்னா அங்க நம்ம அதை மக்கள் குறை கேட்கறாங்களாம். 200 ரூபாய் ஆள் இல்லைங்கிற 75 பேர். அந்த 75 பேர் வந்து டோக்கனோட இந்த கேள்வி தான் அம்மாவை கேட்கணும். கேள்வி கேட்கறது கூட இவங்க தான் கேட்கலாம். அந்த கேள்வி கேட்கறது ஒரு டோக்கன் மொத்தம் சேர்த்து பார்த்தா 75 300 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். 10 ரூபாய் கொடுத்துட்டு நான் பார்த்தேன் என் மக்களுக்கு 10 ரூபாய் கொடுத்துருப்பா. நான் தோத்தனா ஜெயிச்சுனா முக்கியம் கிடையாது, என் மக்கள் என் கூடவே இருக்காங்க. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யார் என்ன பண்ணிட்டு முடியும்? நான் ஐயோனா என் மக்கள் என்ன செட்டில்மெண்ட் அடிவாங்க எனக்கு தெரியும். எவ்வளவு யோகியமா பேசுறாங்க, யோகிக்கு நிற்கிறது. நீ வாங்க போராடிப்பா, ஒரு செகண்ட் சிந்திக்கிறதுல கோவத்துல ஒரு ராஜாவை பிச்சைக்கார ராஜான்னு சொல்லிவிட்டாங்க. ராஜா போய் பிச்சைக்காரா இருக்க முடியுமா? இருப்பாங்களா? எப்படி பிச்சைக்காரன் அவன்? அது சொன்ன யாரும் ஒரு கூட ராஜா காட்டுக்கு வேட்டாட போகலாம். வேட்டையெல்லாம் ஆடிட்டு தண்ணிக்கு அலையிறான். தண்ணியே எங்க கிடைக்கல. மந்திரி கூப்பிட்டு சொன்னான், போயிட்டு தண்ணி எங்க பாத்துடா குளத்துல இருந்து. அவன் போய் எல்லாம் தேடி பார்த்துட்டு அதாவது எங்கேயும் குளமே இல்லைன்னு. அந்த பக்கம் ஒரு குருடன் போயின்னு இருந்தான். அந்த குருடனை கேட்டா தெரியல, அவனே குருடன், அவனுக்கு நல்லா தெரியும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் குருடன். இல்லை இவங்க எங்கன்னா தண்ணிக்குதா அப்படின்னு கேட்டான். அவன் மூக்கை ஒரு பக்கம் வச்சு விடுஞ்சாமா, இன்னொரு பக்கம் இருந்தாமா, 4 திசைக்கு வச்சுக்கிறான். அந்த பக்கம் இருக்கிற குளம் போகணுமா? ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் தேடிட்டோம்னா வெறும் மூக்கு விழுந்து அந்த பக்கம் சொல்றாங்க. மந்திரி போய் தேடி பார்த்தா ஒரு பெரிய குளம் இருக்கு. உண்மையில தண்ணி எடுத்துனோம்னா ராஜாக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இல்லைன்னா கண்ணுக்கு கூட நம்ம கண்டுபிடிக்க கூட கூட கரெக்டா சொன்னாங்க. அப்ப ராஜா கேட்டாங்க, எப்படின்னு கடவுள் கண்ணை கொடுக்கலன்னா கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிரெயினை கொடுக்குவான். அதுதான் ஆண்டவன். நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டாங்களா? நான் மூக்கை இழுத்து பார்த்தேன், எங்க சில்லுன்னு காத்து வருது எந்த பக்கத்துலன்னு பார்த்தேன். அங்க ஏரிக்கு இருந்தால்தான் சில்லுன்னு காத்து வந்துச்சு, அதனாலதான் அந்த பக்கம் சொன்னேன். இவன் உண்மையிலே புத்திசாலி, ஓடான அரண்மனை விட்டு போயிட்டு ராஜா சொன்னா, இவனுக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு இன்னிலிருந்து ஒரு பக்கம் சோறு கொடுக்கணும். எவ்வளோ? நீ அரண்மனை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, உனக்கு தினம் ஒரு பொட்டலம் சோறு. அந்த ஊர்ல ஒரு வைரம் வந்தாமா. இது உண்மையான வைரமா பொய்யான வைரமா இது கண்டுபிடிக்கணும். யாருக்கிட்ட எல்லாம் கேட்டானா, யாரும் சரியா பதில் சொல்ல. அந்த குருடர் கூட்டினாங்க. அவன் கரெக்டா அப்படியே கையில வச்சு பார்த்துட்டு, இது உண்மையான வைரம், இது பொய்யான வைரம். உண்மையில செக் பண்ணி பார்த்தா அவன் சொன்னதான் உண்மையாச்சு. இதை எப்படா கண்டுபிடிச்சேன்னு கேட்டாங்கன்னா, உண்மையான வைரம் கையில சூடேறும், பொய்யான வைரம் சூடேறும். உண்மையான வைரம் கையில சூடேறும். அதனால்தான் தங்கவையில 30% ஓட்டு போட்டான் பாரு, அவன் உண்மையான வைரம். 70 போட்டான் பாரு, போலி. அந்த வைர புள்ளிகளுக்கு தான் இப்ப நான் பேசினது. ராஜாக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவனுக்கு இன்னொரு பொட்டலம்
சாப்பாடு கொடு, 2 வேலைக்கு 2 பொட்டலம் ஒண்ணுமா. ஒரு முறை ராஜா கூப்பிட்டு கேட்டாரா, உன் அறிவு கூர்மைக்கெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டான். நீ ஒரு பிச்சைக்காரன். நான் பிச்சைக்காரனா? உடனே மந்திரி சபையெல்லாம் கூப்பிட்டு இவன் தலையை வெட்டிடலாம், இவன் ரொம்ப ஓவரா போயிட்டான், உருவிடாருன்னு மந்திரி சொன்னா நான் அவசரப்படாது. அவன் என்னத்துக்காக சொன்னான்னு விசாரிக்கலாம். விசாரிச்சுட்டு அப்புறம் கொள்ளலாம். சரி, இவனுக்கு தூக்கம் வரல. நேரம் அவன் அம்மா கிட்ட போனானா, ஒரு கூடலுக்கு நாளைக்கு நான் மரண தண்டனை கொடுக்க போறேன், ஏன்டா மகன் என்ன பிச்சைக்காரன்னு சொல்லிட்டான். அப்படியே சொன்னான். ஆமா, அவனை நான் பார்க்கணுமே, சாவத்துக்கு முன்ன ஒரு படம் காட்டுறேன். அவனை பார்த்தோன்னே அவன் கட்டி பிடிச்சிக்கினாங்களாம். இவ்வளவு கரெக்டா எப்படிப்பா சொன்னீங்க? எப்படி இது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம், ஆனா நீ இவ்வளவு கரெக்டா சொன்ன எப்படி? எந்த ராஜா கிட்ட போனாலையும் பொண்ணு கொடு, தங்கம் கொடு, வைரம் கொடு, அது பரிசு கொடுக்குவாங்க. இவன் எப்போ ஒரு பொருளும் சோறுன்னு சொன்னானோ அப்போ இவன் பிச்சைக்காரன் கணக்கு போட்டேன். நான் உன்னோட கண்டுபிடிச்சா 2வது பொருளும் சோறுனா அப்போ இவன் பிச்சைக்காரன் நான் கணக்கு போட்டேன். ஏன் நீ கரெக்டா சொன்னாக்கா, எனக்கு 3 பொட்ட பசங்க, என் ராஜா என் புருஷன் 4வது பொண்ணு கூட தான் வெட்டிடுவேன், மரியாதை காட்டுக்கு இட்டுன்னு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆம்பளை குழந்தை பார்த்தா தான் நீ அரண்மனைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அங்க போனோம், சட்டத்தில் தங்கியிருந்தேன். குழந்தை பிறந்துச்சு, என் தோழி பக்கத்துல இருந்தா அது பொட்ட குழந்தைமான்னு சொன்னா, பக்கத்துல ஒரு பிச்சைக்காரன் ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு, குழந்தை மாற்றி வச்சுட்டாங்க. அந்த பிச்சைக்காரன் தான் அப்ப என் பிச்சைக்காரன் தானே குழந்தைய மாற்றி வச்சுட்டாங்க. அப்பதான் என்ன அரண்மனைக்குள்ளவே உங்க அப்பா சேர்த்தாரு. அவன் சொன்னதுல தப்பே இல்லடா மகன். அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே 2 முறை மாத்திட்டீங்க குழந்தைய, 3வது குழந்தைய மாத்திட்டீங்க. அப்ப உண்மையான குழந்தை யாரு? டாஸ்க் பண்ணிப்பா. 2 முறை சம்திங் அவங்க அம்மா கொடுத்துருக்கீங்க, குழந்தை மாத்திட்டீங்களா? அதுக்கப்புறமா யாரும் மாத்திட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி என் மக்கள் சிந்தனை செய்து நீங்க சேவை செய்யணும். எல்லாருமே சகோதரன் பட்டாஸ், பயப்படாத, இந்திய குடியரசு கட்சி பின்னாடி இருக்கும். நீ நல்லவனாக, நீ நல்லவனாக, உங்க எந்த தீங்கு வராது. தவறு செய்யாத விட்ட எப்படியா போட்ட கஷ்டம் இல்லை, நான் உன் பக்கத்தில் நின்று காப்பாற்றுறேன். தவறு செய்துட்டு வந்தாலும் நான் ஏற்றுக்கணும். எந்த சுரேசன்? ஊர்ல இருக்கிறவங்க மாரிமுத்து பேருக்கு திருப்பதியில போயிட்டு பொண்டாட்டி காலையில் போனானா எப்படி இருப்பாங்க? மொட்டேஷன் போனாங்க. அங்க போறதெல்லாம் மொட்டை காட்சி இருப்பான். திருப்பதியில போய் தேடுறனா உன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க? மொட்டேஷன் இருப்பாங்க. திருப்பதியில தான் மொட்டேஷன் எவ்வளவு போய் தேடுவேன். எப்படி இருக்கிறாங்க பார்த்தா சுரேஷ்? என் தம்பி சுரேஷ் வேற, இவன் பட்டாஸ், இவன் 5,000 வாங்கலாம், 10,000 போகலாம் இல்லையா?